கட்சி ஆரம்பித்ததும் ஆட்சிக்கு வர நினைக்கிறார்கள் அப்படின்னா எல்லோருக்கும் வருவதற்கான உரிமை தானே ஜனநாயகத்தில் இருக்குது. அதை எப்படி பார்க்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை? கட்சி ஆரம்பித்ததும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறது நாம் தமிழரை தொடர்பாக பேசியதாக நான் நினைக்கல. சரி, அது விஜயினுடைய கட்சிக்கு தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சி நான் அதுல கூட முரண்படுறேன். கட்சி ஆரம்பிக்கிறது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கல, ஆட்சியை பிடிக்கிறதுக்காகத்தான் கட்சியே தொடங்குறாங்க. முதல்ல சீட்ல போய் உட்கார்ந்துற கனவுக்கு பிறகுதான் மக்கள் வாக்களிச்சா தானே வரப்போறாங்க. கட்சி தொடங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உரிமையும் இருக்குதானே. அந்த மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தங்கள் வீட்டு வாசல்லையே தான் பூத் இருந்தா தான் மக்கள் வாக்களிக்க முடியும். மக்கள் வாக்களிக்கக்கூடிய இடங்களுக்கு அவர் வரமாட்டாருங்கிற சூழல்ல இருக்கக்கூடியவர் அவரு. அதை பற்றி நான் இயல்பாக ஒரு சில விஷயங்களை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். தோழர் சிந்தனை செல்வன் ரொம்ப சிறப்பாக சொன்னாரு. முதன்மையான முரண்பாடை கையாள்வதுதான் முதன்மையான நோக்கமாக இருக்க முடியும். அதுல இரண்டாவது முரண்பாடு மூன்றாவது முரண்பாடை முதன்மையான இடத்துக்கு கொண்டு போயிட்டா பாதை மாறி போகும் பயணம் நமக்கு ஊர் வந்து சேராது. மாறாக தவறான இடத்துக்கு தான் நம்ம இட்டு செல்லும், நம்மை சீர்குலைக்கும், சிதைக்கும், எல்லாம் செய்யும். அப்படி இருக்கும்போது இன்றைய அரசியல் சூழலை ஒழுங்காக இன்றைய இந்திய அரசியல் சூழலை ஒழுங்காக புரிந்து கொண்டால் பாசிசத்துக்கு எதிராக ஒரு தேசிய எதிர்ப்பு முன்னணி ஒன்றை கட்டுவதற்கான பணியில் தான் நாம் தமிழர் முன்னேறி சென்றிருக்குமே தவிர இப்போது அவங்க பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் காற்றை மாசுபடுத்துகின்ற வெற்று முழக்கங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல சார், இப்ப நீங்க அடிப்படையில் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப பாஜக மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருக்கு, தமிழ்நாட்டுல திமுக இருக்கு, ரெண்டு பேரையும் எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கேன்னு விஜய் சொல்றாரு. பாஜக நீங்க திமுக எதிர்ப்பு அல்லது திராவிட கட்சிகள் எதிர்ப்புனாலே பாஜகவுக்கு ஆதரவுன்னு ஒரு புள்ளியில தான் போய் நிக்கணும்னு ஏன் அது அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க? ஏன்னா முதன்மையான முரண்பாடை வீழ்த்துவதற்கு அதற்கு அப்புறம் இருக்கக்கூடியவர்களோட உங்களுக்கு 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து நின்று முதன்மையான முரண்பாடை வீழ்த்துவது தான் சரியான அணுகுமுறை அப்படின்னு. ரெண்டு கொள்கையுமே முரண் இருக்குன்னா அப்ப ரெண்டையும் எதிர்க்கிறோங்கிற ஒரு கருத்து. அப்படி ரெண்டையும் எதிர்க்கிறோம்னா ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்றீங்கன்னா ரெண்டும் சமமாங்கிறது நீங்க என்ன பார்வை வைத்திருக்கிறீங்கிறதன் மூலமாக நீங்கள் யாரோடு துணை நிற்கிறீர்கள் முடிவுக்கு மற்றவர்கள் வரக்கூடும். அது என்ன அளவுல இருக்கணுங்கிறதுல உங்களுக்கு முரண்பட்ட பார்வை இருக்கலாம் சார். சமமா தான் இரண்டுமே எதிர்க்கப்பட எதுன்னு நம்பக்கூடியனா அதை விமர்சிக்கிறாங்க. அதாவது விஜய் சொல்ற தத்துவ எதிராகவா அல்லது அரசியல் எதிரி பாஜக ஏதோ ஒண்ணு, கொள்கை எதிரி. சீமான் பேசுகின்ற ஆரிய எதிர்ப்பும் வெறும் உதட்டு சேவை தான். அவங்க ரெண்டு பேரும் அந்த திசையில எந்த விதமான துரும்பையும் எடுத்து போட போவது இல்லை. அவங்க பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவது போல அதை பற்றி அவ்வப்போது ஏதாவது ஒரு வரி பேசுவாங்களே தவிர, அது போக விஜய் கட்சி தொடங்கினதுல இருந்தே பாஜக எதிர்ப்பு என்பதையும் ஒன்றாக தானே வைக்கிறாரு. இங்க திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு வரியில சொல்றாரு, ஒரு வரியில அதை சொல்வாரு. திமுகவை பற்றி எதிர்த்து பேசும்போது மட்டும் ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃபுக்கு பேசுவாரு. தன்னுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் திரையில கொட்டுவது போல கூட்டத்திலையும் கொட்டி பேசுற அவருடைய போக்குமுக எதிர்ப்பு தான். பெரிய கட்சியா இல்லைன்னா இருக்கோ அதை எதிர்க்கணும் அப்படின்னு அல்லது ஆட்சி பொறுப்புல அவங்க இருக்காங்க. அதாவது ஒரு கிரவுண்டோட சமூகத்தோட ஸ்ட்ரக்சரை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுல என்னன்னா இன்றைய அரசியல் சூழல்ல ஒன்றிய அரசின் அதிகாரத்தை ஒட்டி பிழைப்பவர்களை தவிர அவர்களை எதிர்ப்பவர்கள் பெரியாரை பின்பற்றுபவர்கள், அம்பேத்கரை பின்பற்றுபவர்கள் முன்வைக்கக்கூடிய எந்த கருத்துக்கும் ஊடக வலிமை கிடையாது. ஊடகங்கள்ல அவர்களுக்கான பிரசன்ஸ் கிடைக்காது. மாறாக தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவை எதிர்த்து தரப்புல இருந்தும் இப்ப ஊடகத்துல பிரசன்ஸ் இல்லைன்னு தான் சொல்றீங்க. அவங்களும் அதான் சொன்னாங்க, நீங்களும் அதான் சொல்றீங்க. அங்க கிடையாது, உண்மையிலே கிடையாதுதான். இந்த கூட்டத்தில் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க சொல்றாங்க. மீதி 23 மணி நேரம் ஒவ்வொரு ஊடகமும் எப்படி இருக்குங்கிறத வச்சு நான் சொல்றேன். இல்ல பெரியார் கருத்துல ஒண்ணுதான் ஐயநாதன் உடன்படுறாரு, மற்றபடி அவரும் முரண்பட்ட ஒருத்தர் தான். அதாவது நான் அதையும் பத்தி பேசுறதாக இருந்தா 2008 அக்டோபர்ல இருந்து 2009 மே 20 வரைக்கும் ஐயநாதனும் நானும் என்னென்ன நிலைமைகளில் என்னென்ன வேலைகளை செய்தோம்னுலாம் எனக்கு தெரியும். அதனால இன்று அதையெல்லாம் பற்றி பேசுபவர்கள், அதை வைத்து அரசியல் செய்ய நினைப்பவர்கள்
இன்று அதாவது பொய்யிலே பிறந்துன்னு சொன்னாங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து கட்சியை வளர்த்துக்கிறது முழுக்க முழுக்க நாம் தமிழர்னு தான் நான் நினைக்கிறேன். தலைவராக முன்னிறுத்தும் ஒருவரோடு இருக்கக்கூடிய உறவையே கட்டுக்கதைகளோடு நடத்தி கொண்டிருப்பவர்கள்ட்ட என்ன நியாயம், என்ன நேர்மையை எதிர்பார்க்க முடியும்? முதலமைச்சராக இருந்து முதல் ஊழல் செய்தவர்கள் இருக்கும்போது நீங்க எங்களுக்கு குற்றம் சாட்டுவது ஏதாவது நம்ம நிரூபிக்கணும்ல. வரும் அவர் வேற ஒரு உதாரணத்தை சொல்றாரு அவரு. நீங்க அதுக்குள்ள வர அதாவது தலைவரோடு இருக்கக்கூடிய உறவு பொய், தலைவரோடு எடுத்த போட்டோ பொய் அப்படின்னு அனைத்தும் பொய்களிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்கள். அவங்க பேசுறது எதுவுமே மதிச்சு பேச வேண்டியது இல்லை. ஆனா இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர்ல அவங்க தெரிவிக்காம சொல்றாங்க. அது முழுமையா அப்படி இல்லைன்னு யாரும் சொல்ற மாதிரி தெரியும். சந்தித்தது எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கிறாங்க. சந்தித்தவர்கள் நாங்கள் போயிட்டு வந்ததையே சொல்லாதவர்களும் இருக்கிறாங்க. ஏராளமான நபர்கள் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அது பிரபாகரன் அழைப்பின் பேரில் போனவர்கள் இருக்கிறாங்க. தானாக பார்த்து ஆனா வந்து சொல்ற இட்லியை உதிர்த்தா கரித்துண்டுகள் இருக்குங்கிறதும் ஏராளமான பொய்களால் தொண்டர்களை மக்களை குஷிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வதும் தான் தொழிலாக இருந்திருக்குது. அரசியல் பணி இல்லை. ஆனா இப்போது ஒரு அரசியல் பணியை யாருக்காகவோ மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். வாக்கு சதவீதங்கிறது மக்களை சந்திச்சு பெறக்கூடியது தானே. 8% வாக்குகளோ அங்கீகாரமோ மக்களை சந்திச்சு தானே வாங்குறாங்க. ஆமா, மக்களை சந்திச்சு தான் வாங்குறாங்க. அதுலயுமே நான் குறிப்பிட்ட ஏனாதான் இருப்பாங்க ஒத்துக்காக நினைக்கிறேன். அதை கடந்த தேர்தலில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டார். எல்லாத்துலயுமே அவர் உங்களோட ஒத்து போவார் சொல்லாதீங்க. அடுத்த அந்த முரண்பாடு குற்றச்சாட்டு வாய்க்கு எந்த மாதிரி அவர் வந்து அடிப்படை கொள்கை எப்படின்னு சொல்ல மாட்டாரு. நாங்க போகிற வழிகளை தவறு இருப்பாரு. அது இயல்பான ஒண்ணுதானே. அந்த முரணை தான் இப்ப நான் பேசிய ஒன்றே திராவிட இயக்கத்தின் பார்வையில் இருந்து கூட இங்க தலித் இயக்கங்கள் முரண்படுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட அண்ணன் கூட ஆரம்பிக்கும் போது ராஜீவ் வருதுன்னு தவறான புரிதல் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அது சொல்ல வந்த நோக்கம் வேற. அது முரண்பாடு இருக்கு. அதுல என்ன இருக்கு மாட்டுக்கருத்துல? ஆமா, தோல்மை சுட்டதான் வாக்கு 4.8 தான். கடந்த முறை விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு தேர்தலுக்கு போட்டி இல்லை. இன்னும் தெளிவாக சொல்றதாக இருந்தா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், எல்லா காங்கிரஸை தவிர மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் 2018 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தையே கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த கட்சிகள் தான். அதனால அதுல வந்து மறைப்பதற்கோ பேசுவதற்கோ எதுவும் இல்லை. ஆனா பெரியாரை பற்றி, பெரியார் என்றோ பேசியதை பற்றி இன்று பேசக்கூடியவர்கள், பெரியார் கடைசியாக பேசின தனித்தமிழ்நாடு தான் ஒரே எல்லாருமே வச்சிருக்காங்க. வைத்தவர்கள் ஆதரிச்சிருக்காங்க, ஆதரிச்சவங்க விமர்சிச்சிருக்காங்க. பெரியாரை பற்றி என்றோ பேசிய, பெரியார் என்றோ எங்கோ ஏதோ சூழல்ல பேசியதை எல்லாம் இன்றைக்கு எடுத்து வேதமாக முன்வைக்கிறவங்க, பெரியார் கடைசியாக பேசிய தனித்தமிழ்நாடு தான் ஒரே தீர்வுன்னு சொன்ன விஷயத்தை இவங்க தமிழ் தேசியம்னு தினந்தோறும் பேசிட்டு இருக்கிறவங்க தைரியமா முழங்கட்டுமே. ஈரோடு தேர்தல் போய்